ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லா ரைஸுக்குமே நம்ம வச்சு சாப்பிடலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸஸ் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். சப்பாத்தி, நான் எல்லாத்துக்கும் கூட நம்ம இதை வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு பேன் வச்சிருக்கேங்க. கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாங்க. இப்ப கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமா கருவேப்பிலை. நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் கண்ணாடி மாதிரி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்ப இதுல நான் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றேங்க. ரொம்ப போடக்கூடாது, சும்மா கொஞ்சமா. இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்ப தேவையான மசாலாக்கள்லாம் ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், பெப்பர் பவுடர் கொஞ்சம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ நான் பட்டாணி, பச்சை பட்டாணி உரிச்சதை எடுத்து வச்சிருக்கேங்க. இப்ப நம்ம அந்த பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் இப்பயே ஆட் பண்ணிடலாங்க. இப்ப இதை நல்லா வதக்கிக்கலாங்க. பட்டாணி பச்சை பட்டாணி உரிச்சதுன்றதுனால நம்ம வேக வைக்கலங்க. இப்ப நம்ம வதக்குறோம் பாத்தீங்களா, இந்த ஸ்டேஜ்லயே அது நல்லா வெந்துரும். இப்ப நான் ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்க வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ணக்கூடாதுங்க. இப்ப இதை நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வேக வைக்க போறோங்க. இப்போ இந்த ஸ்டீம்லயே உங்களுக்கு மசாலா எல்லாம் நல்லா உருளைக்கிழங்கு பட்டாணியோட எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுங்க. இப்ப நம்ம ஓபன் பண்ணிடலாங்க. பாருங்க, சூப்பரா உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி இருக்குங்க. இது நீங்க எல்லா ரைஸ்க்கும் தொட்டுட்டு சாப்பிடலாங்க. தயிர் சாதத்துக்குலாம் வேற லெவல்ல இருக்கும். சப்பாத்தி, நான் அதெல்லாம் கூட நீங்க இது சப்ஜி மாதிரி வச்சு சாப்பிடலாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா, பை பாய்.